Okay, students, we shall continue the LPG, liberalization, privatization, and globalization. In this sitting, we are going to see the globalization. What is globalization? What are the forms of globalization? What is globalization? What are the forms of globalization? What are the advantages of globalization? What are the disadvantages of globalization? And the last one is, what are the highlights of LPG policy? What are the highlights of LPG policy? Okay, what is globalization? உலகமயமாக்கல் என்றால் என்ன? Globalization means the interaction and integration of domestic economy with the rest of the world with regard to foreign investment, trade, production, financial matters. உள்நாட்டு பொருளாதாரத்தை உலக பொருளாதாரத்தோடு இணைக்கிறதுக்கு பேர் தான் உலகமயமாக்கல். இந்திய பொருளாதாரத்தை உலக பொருளாதாரத்தோட ஒருங்கிணைக்கிறது உலகமயமாக்கல் என கருதப்படுகிறது. Globalization means interaction and integration of domestic economy with the rest of the world with regard to foreign investment. அந்நிய முதலீடு, வர்த்தகம், உற்பத்தி, தயாரிப்பு, அப்புறம் நிதி, இவை அனைத்தும் உலக அளவில் கொண்டு செல்லப்படுகிறது, நாடுகளுக்கிடையே கொண்டு செல்லப்படுகிறது. எந்த நாட்டில் வேணாலும் நம்ம தொழில்களை தொடங்கலாம், எந்த நாட்டோட வேணாலும் வியாபாரத்தை செய்யலாம், எந்த நாட்டில் வேணாலும் நம்ம முதலீடு செய்ய முடியும், புதிதாக தொழில்களை மேற்கொள்ள முடியும், எந்த நாட்டிற்கு வேண்டுமானாலும் நிதியை அனுப்ப முடியும். உள்நாட்டு பொருளாதாரத்தை உலக நாடுகளோட ஒன்றிணைக்கிறதுக்கு பேர் தான் குளோபலைசேஷன். குளோபலைசேஷன் மீன்ஸ் த இன்டராக்ஷன் அண்ட் இன்டகிரேஷன் ஆஃப் டொமஸ்டிக் எக்கானமி வித் த ரெஸ்ட் ஆஃப் த வேர்ல்டு வித் ரெகார்டு டு ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட், ட்ரேட், ப்ரொடக்ஷன் அண்ட் ஃபினான்ஷியல் மேட்டர்ஸ். It is a process by which the business or other transactions or other organizations develop international influence or start operating on international scales. உலக அளவில் தொழில்களை தொடங்குவதற்கு இது ஒரு வாய்ப்பாக இருக்கிறது. Globalization stands for consolidation of various economies of the world. Globalization stands for consolidation of the various economies of the world. Globalization results from removal of restrictions, removal of tariffs between national economies to encourage the flow of goods, services, capital and labor. அதாவது ஒரு நாட்டில் இருந்து மற்ற நாடுகளுக்கு சரக்குகளை, சேவைகளை எளிதாக பரிமாற்றம் செய்வதற்கும், ஒரு நாட்டிலிருந்து பணத்தை, தொழிலாளர்களோட உழைப்பை மாற்றம் செய்வதற்கும், மற்ற நாடுகளுக்கு மாற்றம் செய்வதற்கும் நம்ம நாடுகள் வைத்திருக்கக்கூடிய தடைகளையெல்லாம் அகற்றுவது. By removing barriers, by removing restriction, the free flow of goods and services, capital and labor. எந்த நாட்டில் வேணாலும் தொழில் தொடங்கலாம், எந்த நாட்டில் வேணாலும் பணத்தை அனுப்பலாம், எந்த நாட்டில் வேணாலும் மனித வளம் மாற்றப்படும், லேபர் போகலாம், வேலை செய்யலாம், பணி செய்யலாம். குளோபலைசேஷன் ரிசல்ட்ஸ் ஃப்ரம் ரிமூவல் ஆஃப் பேரியர்ஸ். தடைகள், ஒவ்வொரு நாடும் தன்னை பாதுகாத்துக்கிறதுக்காக சில தடைகளை எல்லாம் வச்சுருக்கோம், ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கும். அந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணிட்டா ஃப்ரீ ட்ரேடு நடக்கும். வர்த்தகங்கிறதும், கேபிட்டலுங்கிறதும், லேபருங்கிறதும், கேபிட்டலும் ஃப்ரீயாக மற்ற நாடுகளுக்கு செல்லும். அந்த நாட்டில் நம்ம தொழில் செய்யலாம், உற்பத்தி செய்யலாம், பொருள்களை விற்பனை செய்யலாம், பணத்தை முதலீடு செய்யலாம். இந்த மாதிரியான ஒரு நிலைக்கு பேர் குளோபலைசேஷன். குளோபலைசேஷன் ரிசல்ட்ஸ் ஃப்ரம் ரிமூவல் ஆஃப் பேரியர்ஸ் between national economies and encourage the flow of goods, services, capital and labor. Free flow of goods and services, capital, labor is assured in the case of
globalization. While lowering or removing the tariffs, இந்த வரியெல்லாம் என்ன செய்கிறாங்கன்னா, கட்டுப்பாடுகள் எல்லாம், கோட்டாஸு, வரி, இதெல்லாம் வந்து ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் எல்லாம் அறவே இல்லை அப்படின்னு அகற்றிடுறாங்க, அல்லது மினிமைஸ் பண்ணிடுறாங்க, குறைச்சிட்றாங்க. while lowering or removal of tariffs and quotas that restrict free and open trade among nations has helped globalize the world economy. Then forms of globalization. What are the forms of globalization? உலகமயமாக்கல்ங்கிறது எந்த முறைகளில், எந்த வழிகளில் செயல்படுத்தப்படுகிறது? Foreign trade policy, export promotion, freedom to repatriate, reduction in tariff. Then the last one is encourage open competition. Foreign trade policy, அயல்நாட்டு வர்த்தக கொள்கை. India has signed a number of agreements in order to expand Indian trade worldwide. இந்தியா சில வர்த்தக ஒப்பந்தங்களில் கையொப்பமிட்டதன் காரணமாக இந்த உலக அளவில் பொருள்களை கொண்டு செல்வதற்கும் எடுத்து செல்வதற்கும் பரிமாற்றம் செய்வதற்கும் வாய்ப்புகள் உருவாக்கப்பட்டிருக்கிறது. இந்தியா ஹேஸ் சைன்ட் எ நம்பர் ஆஃப் அக்ரிமெண்ட்ஸ் இன் ஆர்டர் டு எக்ஸ்பேண்ட் இந்தியன் ட்ரேட் வேர்ல்டு வைடு. சம் ஆஃப் த அக்ரிமெண்ட்ஸ், என்ன முக்கியமான உடன்பாடுகளில் இந்தியா கையொப்பமிட்டிருக்குன்னா, அதில் ஒன்று ட்ரிப்ஸ், TRIPS, ட்ரேடு ரிலேட்டட் இன்டலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி ரைட்ஸ். அதுமாதிரி இன்னொன்று வந்து GATS, ஜென்ரல் அக்ரிமெண்ட் ஆன் ட்ரேட் இன் சர்வீசஸ். இந்த ஒப்பந்தங்களில் இந்தியா கையொப்பமிட்டதுனால உலகமயமாக்கல் வழியாக இந்தியாவில் உள்ள அந்த வர்த்தகத்தை, இந்தியனுடைய தயாரிப்புகளை உலக அளவில் எடுத்து செல்ல முடியும். உலக அளவில் நாடுகளுக்கு இடையே சரக்கு பரிமாற்றத்திற்கும், சேவை பரிமாற்றத்திற்கும், நிதி பரிமாற்றத்திற்கும் ஏற்கனவே விதித்திருந்த கட்டுப்பாடுகள் அறவே நீக்கப்படுகின்றன அல்லது குறைக்கப்படுகின்றன. எக்ஸ்போர்ட் ப்ரொமோஷன். குளோபலைசேஷன் ப்ரொமோட்ஸ் எக்ஸ்போர்ட்ஸ் பை ரெடியூசிங் quotas அண்ட் சிம்பிளிஃபையிங் த ட்ரேட் ப்ரொசீஜர்ஸ். உலகமயமாக்கலோட விளைவாக என்ன ஆகுதுன்னு கேட்டால், பொருள்களை ஏற்றுமதி செய்வதற்கு ஏற்றுமதி தீர்வைகள், கட்டுப்பாடுகள் இதையெல்லாம் வந்து முற்றிலுமாக நீக்கப்படுகிறது அல்லது குறைக்கப்படுகிறது. அதன் காரணமாக ஏற்றுமதி வணிகம் ஊக்குவிக்கப்படுகிறது. ஃப்ரீடம் டு repatriate means to send or bring money back to one's own country. இப்போ இந்தியாவில் உள்ள ஒரு இந்திய குடிமகன் வந்து வெளிநாட்டில் போய் வேலை பார்க்குறாரு, இல்லை தொழில் செய்கிறாரு. அவர் தன்னோட பணத்தை இந்தியாவுக்கு, தாயகத்துக்கு அனுப்புறதுக்கு எந்த விதமான தடையுமே கிடையாது. அதுதான் உலகமயமாக்கல். Repatriate means to send or bring money back to one's own country. Since globalization has integrated many countries, repatriation has become very easy. Reduction in tariff, வரி விகிதங்களை, கட்டுப்பாடுகளை, ஏற்றுமதிக்கு இறக்குமதிக்குமான கட்டுப்பாடுகளை முற்றிலுமாக நீக்கிறாங்க அல்லது குறைக்கிறாங்க. Reduction in tariffs. Customs duties and tariffs imposed on imports and exports are reduced gradually to make Indian economy attractive to the global investors. உலக முதலீட்டாளர்களுக்கு இது ஒரு வாய்ப்பாக கருதப்படுகிறது. இறக்குமதி தீர்வைகள், ஏற்றுமதி தீர்வைகள் அகற்றப்படுகிறது. என்கரேஜ் த ஓப்பன் காம்படிஷன். இந்த ஓப்பன் காம்படிஷனை என்கரேஜ் பண்ணது குளோபலைசேஷன் brings an end to the difference between domestic and international markets. அதாவது உள்நாட்டு சந்தை, உலகச் சந்தைங்கிறது, அயல்நாட்டு சந்தைங்கிறது ரெண்டுக்கும் உள்ள வேறுபாடுகளை எல்லாம் நீக்குகிறது. ஒரே சந்தை, உலகச் சந்தை உருவாக்கப்படுகிறது. Globalization brings an end to the difference between domestic and international markets. அப்போ உலக அளவில் தரமான பொருள்கள் தயாரிக்கப்படுகிறது, விற்கப்படுகிறது. Domestic company starts their operation in the international level
and therefore there is an open competition. உள்நாட்டில் உள்ள தயாரிப்புகளும் உலக அளவில் தரம் வாய்ந்தவையாக இருக்கிறது. அந்த சரக்குகளை ஏற்றுமதி செய்யப்படுகிறது. Then we shall see the advantages of globalization. Increase in foreign collaboration. The foreign collaboration அதிகமாகுது. Expansion of market, technological development, reduction in brain drain. These are all the advantages. Increase in foreign collaboration. What is foreign collaboration? Globalization increases the foreign collaboration through various models such as joint venture, merger, franchise, turnkey projects, etc. அயல்நாடும் உள்நாடும் இணைந்து, அயல்நாட்டவரும் உள்நாட்டவரும் இணைந்து ஒரு தொழிலை செய்கிறாங்க. அதுதான் ஃபாரின் கொலாபரேஷன்ஸ். கூட்டு இணைவினையை மேற்கொள்கிறாங்க. ஜாயின் வெஞ்சர், இணைந்து ஒரு தொழிலை தொடங்குறாங்க. ஜாயின் வெஞ்சர், மெர்ஜர், அயல்நாட்டு நிறுவனமும் இந்திய நிறுவனமும் ஒருங்கிணைக்கப்படுகிறது. ரெண்டையும் ஒன்றாகி ஒரு புதிய தொழிலமைப்பை செய்கிறாங்க. ஃப்ரான்ச்சைஸ், அவங்க பேரில் இவங்க தொழிலை செய்கிறாங்க. டர்ன்கி ப்ராஜெக்ட்ஸ். இப்படி இந்த ஃபாரின் கொலாபரேஷனுங்கிறது நிறைய நிகழ்கிறது. அதன் வழியாக தரமான பொருள்கள் தயாரிக்கப்படுகிறது. எக்ஸ்பென்ஷன் ஆஃப் மார்க்கெட், சந்தை விரிவாக்கப்படுகிறது. எக்ஸ்பென்ஷன் ஆஃப் மார்க்கெட், எக்ஸ்பென்ஷன் ஆஃப் மார்க்கெட், சந்தை விரிவடைகிறது. உலக அளவில் சந்தை விரிவடைகிறது. சைஸ் அண்ட் ஆப்ரேஷன் ஆஃப் த பிஸ்னஸ் மூவ்ஸ் ஃப்ரம் local to national and from national to international. Local to national and from national to international. Technological development. Technological advancement paves way for a company to enter foreign market. Because of technological advancement, up-to-date developments in technology, it paves way for company to enter into foreign markets. Globalization of technology is done by royalty or purchase technology or by technology collaborations. இந்த வழியில் தொழில்நுட்பத்தை நாம் பெற்றுக்கொண்டு தரமான பொருள்களை விரைவாக அதிக அளவில் தயாரிக்க முடிகிறது. Reduction in brain drain. Reduction in brain drain. ரொம்ப பேர் என்ன செய்வாங்கன்னா, நல்ல திறமையானவர்கள், படித்தவர்கள், தொழில் முனைவோர்கள் வெளிநாட்டுக்கு போயிடுவாங்க வேலை செய்கிறதுக்கு. அப்போ அந்த திறன், உழைப்பு இந்த உள்நாடு இழக்குது. இப்போ பிகாஸ் ஆஃப் குளோபலைசேஷன் தே ஓன்ட் கோ டு அதர் கண்ட்ரிஸ் அப்ராட். தே வில் ஸ்டார்ட் நியூ என்டர்பிரைசஸ் இன் their domestic countries. Brain drain is a situation in which a country loses its most educated and talented workers to the other countries through migration. நல்ல திறமையானவர், தொழில் முனைவோர், ஆர்வம் உள்ளவர், படித்தவர், தன்னோட திறமையை வெளிநாட்டில் போய் காட்டுவார். இப்போது குளோபலைசேஷன் மூலமாக வெளிநாட்டிற்கு செல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. அவர் தன்னோட திறமையை, தொழில் திறமையை உள்நாட்டிலேயே நிரூபிக்கலாம், லாபம் சம்பாதிக்கலாம். Globalization paves way for employment opportunities to the home country and utilizes the manpower efficiently. மேன்பவரை எஃபிஷியண்ட்டாக பயன்படுத்துகிறாங்க. It creates, globalization creates more employment opportunities. Then the disadvantages of globalization. என்ன டிஸ்அட்வான்டேஜஸ் இருக்குன்னா, ஒரு 3 டிஸ்அட்வான்டேஜஸ் சொல்கிறோம். லாஸ் ஆஃப் டொமஸ்டிக் இண்டஸ்ட்ரீஸ், உள்நாட்டு தொழில்கள் பாதிக்கப்படும். இன்க்ரீஸ் இன் இன்இக்வாலிட்டிஸ், வேறுபாடு உருவாகும், சமநிலையற்ற தன்மை உருவாகும். டாமினன்ஸ் ஆஃப் ஃபாரின் இன்ஸ்டிடியூஷன், அயல்நாட்டு நிறுவனங்களோட தாக்கம் அதிகமாக இருக்கும். குளோபலைசேஷனால் நமக்கு என்ன தீமைகள்னால், லாஸ் ஆஃப் டொமஸ்டிக் இண்டஸ்ட்ரீஸ், நம்ம அந்நிய நாட்டு தயாரிப்புகள் அந்நிய நாட்டு நிறுவனங்களோட உள்நாட்டு நிறுவனம் போட்டியிட முடியாத ஒரு நிலையில் இருக்கும். பிகாஸ் ஆஃப் ஃபைனான்ஷியல் கிரைசிஸ். Globalization causes a decline in the demand of domestic products, which in turn vanishes the domestic business. உள்நாட்டு வர்த்தகத்தையே பாதிக்கக்கூடிய அளவில் அந்நிய நாட்டு தயாரிப்புகள் இங்கு ஆதிக்கம் செலுத்தும்.
increase in inequalities. Globalization widens the gap between rich and poor. பணக்காரர்கள் பணக்காரங்களாக இருக்காங்க, ஏழை மேலும் ஏழையாக இருக்காங்க. இந்த ரிச்சுக்கும் புவருக்கும் இடையில் உள்ள அந்த கேப் வந்து இன்னும் அதிகமாகும். Globalization widens the gap between the rich and poor. Also, developed countries exploit the resources of developing countries. The developed countries வந்து முன்னேறிய நாடுகள், வளர்ந்த நாடுகள் வந்து வளரும் நாடுகளில் தொழிலை தொடங்கி அந்த நாட்டு வளங்களை உறிஞ்சும். Dominance of foreign institutions. Economic power shifts from independent industries to international organization, which is a threat to national sovereignty. இந்தியாவினுடைய இறையாண்மையை பாதிக்கக்கூடிய வகையில் வெளிநாட்டு நிறுவனங்கள் ஆதிக்கம் செலுத்தும். அவை இந்திய பொருளாதாரத்திற்கு அச்சுறுத்தல் விளைவிக்கக்கூடியதாக இருக்கும். Now let us see the impact of globalization. Corporations got a competitive advantage from lowering the operating costs and access to new raw materials and additional markets. Because of globalization, corporation got a competitive advantage. போட்டி அதிகமாகிறது. அதன் காரணமாக இதனுடைய ஆப்ரேட்டிங் காஸ்ட் செலவு ரொம்ப குறையுது. செயல்படுத்துவதற்கான செலவு, இந்த நிறுவனங்களை செயல்படுத்துவதற்கான செலவு ரொம்ப குறையுது. புதிய மூலப்பொருள்கள் நமக்கு கிடைக்கிறது. பொருள்களை தயாரிக்கிறதுக்கான புதிய மூலப்பொருள்கள் கிடைக்கிறது. அது மட்டும் இல்லாமல் சந்தை விரிவாக்கப்படுகிறது. மல்டிநேஷனல் கார்பரேஷன்ஸ் கேன் மேனுஃபேக்சர், பை அண்ட் செல் குட்ஸ் வேர்ல்டு வைடு. இந்த பன்னாட்டு நிறுவனங்கள்ங்கிறது குளோபலைசேஷன் மூலமாக பன்னாட்டு நிறுவனங்கள்ங்கிறது தொழிலை தொடங்கிறதுனால இந்த பன்னாட்டு நிறுவனங்கள் பொருள்களை வாங்கிறதும் விற்கிறதும் உலக அளவில் மேற்கொள்ளப்படுவது ஒரு தாக்கமாக கருதப்படுகிறது. குளோபலைசேஷன் ஹேஸ் லெட் டு எ பூம் இன் கன்சியூமர் ப்ராடக்ட்ஸ் மார்க்கெட். அதாவது நுகர்வோருக்கான சந்தையை ஏற்றத்துடன் காணப்படும். த அட்வென்ட் ஆஃப் ஃபாரின் கம்பெனிஸ் and growth in economy has led to job creation. More employment opportunities are created in domestic countries because of globalization. Globalization has touched every aspect of agriculture, like technological advancement, improved production techniques, and quality-based enhancement. Because of globalization, உலகமயமாக்கல் வழியாக விவசாயத்தில் கூட புதிய தொழில்நுட்பங்கள் நமக்கு கிடைக்கிறது. இம்ப்ரூவ்டு ப்ரொடக்ஷன் டெக்னிக்ஸ், உற்பத்தியில் புதிய நுட்பங்கள் அறிமுகப்படுத்தப்படுகிறது. தரமான பொருள்கள் சேவைகள் வழங்கப்படுகிறது. இதை யாராலும் மறுக்க முடியாது. தென் we shall see highlights of LPG. ஹைலைட்ஸ், சிறப்பு அம்சங்கள், சிறப்பு தன்மைகள். எல்பிஜி லிபரலைசேஷன், ப்ரைவேட்டைசேஷன் அண்டு குளோபலைசேஷன். இந்த புதிய பொருளாதார கொள்கை மூலமாக நமக்கு கிடைத்த தனியார் மயமாக்கல், தாராளமயமாக்கல், உலகமயமாக்கலோட சிறப்பு அம்சங்கள். ஹைலைட்ஸ் ஆஃப் எல்பிஜி பாலிசி. இன்ட்ரொடக்ஷன் ஆஃப் நியூ ஃபாரின் ட்ரேட் அக்ரிமெண்ட்ஸ். புதிய வர்த்தக ஒப்பந்தங்கள் கையொப்பமாகிறது. ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ், ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் எஃப்டிஐ, ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்ட்மெண்ட், இது ரெண்டும் நமக்கு கிடைக்குது. எம்ஆர்டிபி ஆக்ட் 1969 அமெண்டட். இந்த சட்டம் திருத்தப்பட்டது. டீரெகுலேஷன், கட்டுப்பாடுகள் எல்லாம் அகற்றப்படுகிறது. வரிகள் எல்லாம் நீக்கப்படுகிறது. தடைகள் எல்லாம் தகர்த்தெறியப்படுகிறது. ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஃபார் ஓவர்சீஸ் ட்ரேட், நம்ம வெளிநாட்டோட வியாபாரம் செய்கிறதுக்கு இது ஒரு வாய்ப்பாக அமைகிறது. ஸ்டெப்ஸ் டு ரெகுலேட் இன்ஃப்ளேஷன், பணவீக்கத்தை கூட கட்டுப்படுத்துவதற்கு குளோபலைசேஷன் உதவுகிறது. டேக்ஸ் ரிஃபார்ம்ஸ், வரி விகிதங்களை மாற்றி அமைப்பதற்கு உதவுகிறது. அபாலிஷன் ஆஃப் லைசன்ஸ், இந்த லைசன்ஸ் வாங்கணும் அப்படிங்கிற ஒரு முறை குளோபலைசேஷனால் லிபரலைசேஷனால் நீக்கப்பட்டது. குளோபலைசேஷன் அண்ட் லிபரலைசேஷன் ஆர் கான்செப்ட்ஸ் க்ளோஸ்லி ரிலேட்டட் டு ஒன் அனதர்.
இதை பார்த்துங்க. இந்த தாராளமயமாக்கல்ங்கிறதும் உலகமயமாக்கல்ங்கிறதும் கிட்டத்தட்ட ஒரே பொருளை தரக்கூடியதாக கருதப்படுகிறது. குளோபலைசேஷன் அண்ட் லிபரலைசேஷன் ஆர் கான்செப்ட்ஸ் க்ளோஸ்லி ரிலேட்டட் டு ஒன் அனதர். ஒன்றுக்கொன்று தொடர்புடையதாக கருதப்படுகிறது. ஒன்றுக்கொன்று தொடர்புடையதாக கருதப்படுகிறது. எது ரெண்டோ ஒன்றுக்கொன்று தொடர்புடையதாக கருதப்படுகிறது? குளோபலைசேஷன் அண்ட் லிபரலைசேஷன் ஆர் கான்செப்ட்ஸ் closely related to one another, and both globalization and liberalization refers to relaxing social and economic policies which results in better integration with an economy and between nations. என்ன சொல்கிறாங்கன்னா, உலகமயமாக்கல் தாராளமயமாக்கல் இது ரெண்டுமே இந்த சட்ட நடைமுறைகளை, விதிகளை, வரி தீர்வைகளை ரிலாக்ஸ் பண்ணுறாங்க. அந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணுறாங்க. குளோபலைசேஷன் அண்ட் லிபரலைசேஷன் போத் அக்கர் ஆஸ் எ ரிசல்ட் ஆஃப் மாடர்னைசேஷன். போத் அக்கர் ஆஸ் எ ரிசல்ட் ஆஃப் மாடர்னைசேஷன். Globalization and liberalization both occurs as a result of modernization. Globalization is greater integration among countries and economies for trade, economic, social and political benefits. Liberalization generally refers to removal of restrictions, usually government rules and regulations imposed on social, economic or political matters. Okay, thank you students.